சூப்பர் கிறிஸ்பியான சேனக்கிழங்கு வறுவல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்க அந்த சேனக்கிழங்கு வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு நல்லா ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இப்படி க்யூபாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஷார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறம் வேக வச்சுருந்த ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கு இதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் 2 சைடுமே திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா வதக்குன்னு போயிடும். அப்புறம் நல்லா 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பினஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு சர்விங் பவுலில் வச்சுட்டு இதை அப்படியே தயிர் சாதம் கூட இல்லைனா எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை.